வணக்கம் தோழா. உன்னுடைய வெற்றியே என்னுடைய வெற்றி. நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற டெட் தேர்வோட தமிழ் பகுதியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? பொருத்தமானதை தெரிவு செய். 4 பதில் கொடுத்துருக்காங்க. அதுல பொருத்தமானது குரவம், நெய்தல், முல்லை, குறிஞ்சி. பொருத்தமானதை தேர்ந்தெடு. திரும்பவும் காப்பு, செங்கீரை, தாள், சிற்றில், சிறுதேர். இதுதான் சரியான வரிசை முறையில இருக்கு. ஓகேவா? அடுத்தது சக்தி முத்த புலவர் அப்படிங்கிற நாடகத்தினுடைய ஆசிரியர் பாரதிதாசன். அறிவன் எனும் சொல் இதனை குறிக்கும். அறிவன்னா புதன். சரியாக பொருந்தியுள்ளதை தேர்க. மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கு இல்லையா? அதை ஒன்னொன்னுத்தையும் ஒருத்தவங்க எழுதியிருப்பாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்பர் 4, 5, 6 திருமுறைகள், சம்பந்தர் 1, 2, 3 திருமுறைகள், சுந்தரர் 7வது திருமுறை. ஓகேவா? இப்படிதான் அது இருக்கும். வளையல் என்பதற்கான இலக்கண குறிப்பு காரண சிறப்பு பெயர். எண் பணிந்த தென்கமலை. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் கேட்கிறாங்க. எண் பணிந்த தென்கமலைன்னு குறிக்கிற ஊர் திருவாரூர். திரைக்கவி திலகம் என்ற சிறப்பை பெற்றவர் மருதகாசி. மருதகாசி இருந்தார் இல்லையா பாடலாசிரியர், அவர் தான். பூவின் விவரம் பல கோடி. இப்பாடல் இடம்பெற்ற நாடகம் சதிலீலாவதி. இளமை பெயர்களை சரியாக தெரிவு செய்க. புலிக்கு பரல், குதிரைனா குட்டி, சிங்கம் குருளை, மான் கன்று. இதுதான் சரியான தெரிவு. மலைக்கல்லன் என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். மாவுக்கு மேல புள்ளி தவறா வந்திருக்கு. நாமக்கல் கவிஞர். அகநானூற்று பாக்களின் அடி வரையறை எவ்வளவு? 13 அடியிலிருந்து 31 அடி வரை இருக்குங்க அகநானூற்று பாடல்கள். வீரமாமுனிவர் திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலிய விருதை பெற்றவர் வாணிதாசன். நம்ம புதுச்சேரியை சேர்ந்த வாணிதாசன். கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களுக்கு கூறப்படும் கணக்கீடு 96. பொருத்தமானதை தெரிவு செய்க. பத்துரதன்னா தசரதன், புத்திரன்னா ராமன், மித்திரன்னா சுக்ரீவன், சத்ருனா வாலி. கலீலியோ பதுவா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய ஆண்டு 1592. மன்னிப்பு என்பது எந்த மொழி சொல்? அரபு மொழி சொல். டம்பாச்சாரி விலாசம் என்ற நூலின் ஆசிரியர் காசி விஸ்வநாதர். பூமியை திறக்கும் பொன் சாவி எனும் நூலின் ஆசிரியர் தாரா பாரதி. தமிழ் எண்களின் ஒழுங்கு ஏறுவரிசையை தேர்ந்தெடு. தமிழ்ல எண்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 1ல இருந்து 10 வரைக்கும் தமிழ் எண்ணூறு இருக்கும் இல்லையா? அதை கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இது போட்டிருக்காங்க. அடுத்தது கீழ்காணும் தொடர்களில் பொருந்தாத தொடர். நீலா பாட்டு பாடினாள். நீலா பாட்டு பாடினாள். இதுதான் பொருந்தாத தொடர். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்ற கொள்கையை உடையவர் மஹமூத் கான். பொழிப்பு எதுகை பயின்று வரும் சீர்கள் 1, 3. இது 2 தான் பொழிப்பு எதுகை பயின்று வருகிறது. சரியான இணையை தேர்வு செய்க. குறிஞ்சி அகில், முல்லை காயா, மருதம் காஞ்சி, நெய்தல் புன்னை. அதாவது நிலங்களும் அதில் வளரக்கூடிய மரங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. ஓகேவா? உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யாரு? திருவி கல்யாண சுந்தரம். தமிழ் சங்கம் பற்றி விளக்கும் வரிகளில் சரியானதை பொருந்தியுள்ளதை தேர்க. புறநானூறு, தமிழ்கிழக்கூடல், பரிபாடல் தமிழ்வேலி, மணிவாசகம், கூடலில் ஆய்ந்த மணிவாசகம். ஓகேவா? நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி கேட்கப்படுறதுதான். செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்த கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் எனும் பாடல் வரியை எழுதியவர் மோசிகீரனார். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நன்றி நட்பே. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நல்லா படிங்க. நன்றி. நிச்சயமா டிஇடி எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவீங்க. வெற்றி நமதே.